ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியா செல்டாஸ் என்னோட ஓன் யூஸ் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் மட்டும் தான் ஷோரூம் விட்டேன். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் 90,000 ட்ரிவனா இருக்கு. இப்போ வரைக்கும் நான் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெஹிக்கிளோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி இதோட ஸ்மூத்னஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஈக்குவலாக இருக்குது இதோட வாய்ஸ். ஸோ இந்த ரியலபிள் எப்படி இருக்கு இந்த இன்ஜின்லனா, நாம யூஸ் பண்ற காம்பனன்ஸ் தான். என்னன்னா இதை பாருங்க, இந்த யூஸ் பண்ற ஆயில்ஸ் வந்து ஏஎம்எஸ் ஆயில். ஒரு லிட்டர் ஆயிலே பார்த்தீங்கன்னா 1400 rupees. இது ஆல்மோஸ்ட் 5 liters. அண்ட் கூலண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமிக்ஸ் கூலண்ட். இந்த கூலண்ட் வந்து நம்ம வாட்டரே மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஸோ டேரக்டா அப்ளை பண்றது. இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்லட்ஜஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. சீக்கிரமா வாட்டர் பம்ப்ஸ், அந்த தெர்மோஸ்டாட் வால்வு, ரேடியேட்டர்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகாது ஸ்லட்ஜஸ் ஃபார்ம் ஆகி. அண்ட் ஒரிஜினல் ஃபில்டர்ஸ். இது வந்து இதுதான் மெயினான விஷயம். மெயினாக இன்ஜின் ஃப்ரெஷ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்ஜின் ஃப்ரெஷ் வந்து ரெக்கமெண்டபிள். இந்த மாதிரி ப்ராப்பரான காம்பனன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து காம்பனன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் சர்வீஸ் கிட்ல வந்து நீங்க வந்து லேக் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த ஒரு அவுட்புட் எடுக்க முடியாது. அண்ட் தென் EGRs அந்த டைமிங் கிட்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் டைமிங்ல வந்து 1 lakh kilometer வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் 2 lakh 3 lakh kilometer வரை எந்த ஃபால்ட்டும் இருக்காது. நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1 lakh kilometerல இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி வந்தது, டர்போ ஃபெயிலியர் ஆனதுக்குலாம் நிறைய நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ப்ராப்பரா இதை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கனாலே நீங்க பெரிய செலவை தவிர்க்கலாம். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எந்த ப்ராப்ளம்னாலும் சாம்ஸ் மோட்டர்ஸ் கொண்டு வாங்க. அண்ட் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க.